விஜய்க்கு காத்திருக்கும் சவால் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ தளபதிக்கு அப்படி என்ன சவால் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில காலியா இருக்க 4 வார்டுகள் மற்றும் 133 நகராட்சிகள்ல காலியா இருக்க இடங்களுக்கு மே மாசம் தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அதாவது 9 மாவட்டங்கள்ல 315 காலி பதவிகளுக்கு மே மாசத்துல இடைக்கால தேர்தல்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த நிலைமையில ஆளும் திமுக மற்றும் திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ், பிசிக, சிபிஐ, மதிமுக, தவாக, இந்த பக்கம் எதிர்க்கட்சி வரிசையில அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக மற்றும் தேர்தல் களத்தில் இருக்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டப்பேரவை தேர்தல் மட்டும்தான் எங்களோட இலக்கு அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் சார்பா இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் களமிறங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்பவே தளபதியோட போட்டோவை மட்டுமே காட்டி நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. சோ ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா விஜய்க்காக ஓட்டு விழுமா அப்படிங்கிற கேள்வியோட அரசியல் மேடைகள்ல இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட முடிவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக திமுக உளவுத்துறையை முடுக்கி விட்டுருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்ல. 2026 தான் தளபதியோட இலக்கு. அதுக்காக தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த தேர்தலில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.